ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒவ்வொரு இடம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வீடு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க அப்பாவோட பழைய வீடு. ஸோ அவங்க வந்து அங்க தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. நான் மேரேஜுக்கு முன்னாடி அபினித்து பிறந்தது எல்லாமே இந்த வீட்ல தான். நான் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே இந்த வீட்ல தான் முடிச்சேன். அப்பா, அம்மா பெருந்திர ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்ட வந்து ரென்ட்டுக்கு விட்டாங்க. அப்பா கட்டும்போதே இந்த வீடு வந்து ரென்ட்டுக்கு விட்டுருவோம். நம்ம வந்து நம்ம சொந்த ஊர் போயிருவோம் அப்படிங்கிற பிளான்ல தான் கட்டுனாங்க. ஸோ இப்ப வந்து அவங்களுக்கு ரென்ட்டுக்கு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 2 வீடு இருக்கங்காட்டியும். நாங்க இந்த வீட்ல இருக்க வரையும் ஒண்ணு ஒண்ணையும் பார்த்து, பார்த்து இது அப்படி, அது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். பட் ரென்ட்‌க்கு விட்டதுக்கப்புறம் இந்த வீட்ட திரும்ப போய் பார்க்கும்போது எங்களுக்கே அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போ எங்க அம்மா இருந்தப்பவும் சரி, எங்க ஆயா இருந்தப்பவும் சரி, அவ்ளோ கிளீனா வச்சிருந்திருப்பாங்க. அதே மாரி எங்க அப்பாவோட கார்டன் வந்து டெய்லியும் தண்ணி விட்டு, டெய்லியும் பூ, பழம்ன்னு சொல்லிட்டு அவ்ளோ நீட்டா வச்சிருந்திருப்பாரு. பட் இப்ப அதெல்லாம் போய் பார்க்கும்போது, என்னடா இது ஏன் வந்தோம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. எங்களுடைய நெறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இந்த வீட்ல தான் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலருந்து பார்க் வந்துரும், பார்க் வந்துரும்ன்னு சொல்லி ஏமாத்தி, ஏமாத்தி இப்ப தான் பார்க்க மெதுவா கட்டியே முடிச்சிருக்காங்க.